கேட்டு சும்மா இரு. AK-74 ஒன்று இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? உன்னை சுடாம விட்ட வரைக்கும் சந்தோஷம் பண்ணோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணுமா இல்லையா? அதுல இன்னும் நல்லா கொஞ்சிக்கிறங்க. அப்படி உட்கார்ந்துருக்காரு நாற்காலியில், இப்படி 10 இது இருக்கு அடிக்கிறதுக்கு, சுட்டுட்டு வரணும். நாம பெரிய ஜிம்மு கராத்தேன்னு போனோம், அங்க இடத்துல சோர்வாய் போச்சு, தொங்கிருச்சு. அப்போ வழி இல்லாமல் சமாளிக்காம பேச்சு கொடுத்தா கொஞ்சம் களைப்பாரிக்க வேண்டியது இருக்கு. அப்போ நான் கேட்டேன், அவர் துப்பாக்கி கொடுக்கும்போது எதையும் உடனே கொடுக்குற பழக்கம் கிடையாது இருக்கு. இது ஜெர்மனில் தயாரிக்கப்பட்டது, இந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது, இதை கண்டுபிடிச்சது இவர். இந்த துப்பாக்கிக்கு இந்த துப்பாக்கி இது வித்தியாசம். இதில் 36 தோட்டாக்கள் போடலாம். இது இந்த விசை வேகத்தில் பாயும், இது இப்படி பாயும். பாடம் நடத்தையும் கொடுப்பாரு, ஏன்னா அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அது நீங்கள் விளங்கணும்ல. அப்புறம் அந்த துப்பாக்கியை கலட்டுவார், கண்மண்ணை பிடிங்க, அவன் கலட்டி அப்புறம் அடுத்த 5 நிமிஷத்தில் மாட்டி கண்ணில் கொடுத்து கையில் கொடுத்துருவார். நீ இங்கே பாரு, இங்கே ஒரு மனுஷனை தலைவனாக்க நீ போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை தலைவனா ஆக்குறது, புனிதனாக்குறதுக்கு நம்ம புனிதனையே தலைவனா பெற்றுவங்க. நல்லா விளங்கணும். இப்போ நல்லா கவனி. AK-74 அவர் கொடுக்கும்போது இது ரஷ்யாவில் இருந்ததுப்பா, ரஷ்யாவில் தான் இருக்குது. அது முதல்ல இது வந்து AK-47 தான் இராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு AK-74 இராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது அப்படின்றார். அப்போ சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வானவா, அண்ணா என்னப்பா, இப்போ இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேண்ணா. ஆமாம், அது இங்கே சொல்லாத, அங்கே போய் சொல்லு. நாங்கள் எவ்வளவு அப்டேட் ஆகி எவ்வளவு நவீனமாக நகர்ந்து கொண்டிருந்தோம்ங்கிறதுக்கு இது பாடம். சுற்றி வளைச்சிட்டான் எல்லா கட்டமைப்பையும்.